ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்து தொலியெலாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்துகிட்டு ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதும் வந்து காஞ்ச மிளகா 2 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி வந்து நான் காட்டியிருக்க அளவுங்க. அப்புறமா தேங்காய், ஓகேங்களா. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு வறுத்தோடனே ரொம்ப ப்ரௌன் ஆகணும் தேவையில்லை, கருப்பாகணும் தேவை. வறுத்தோடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஆற வச்சுட்டு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு. இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. மையா சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து சட்டியில் மாற்றியாச்சு, ஓகேங்களா. இப்போ தாளிப்பு போடணும். கடாயில் வந்து ஆயில் எடுத்துகிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு பொரிஞ்ச உடனே சட்னியில் தூக்கி ஊற்றிட்டா சுவையான டேஸ்ட்டான வேர்க்கடலை இல்லைன்னா நிலக்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 to 3 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.